வாசிங்கள். எபேசியர் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி 17-18 வாசிங்க. சகல பரிசுத்தவான்களும் கூட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. 19 சொல்லப்பட்டிருக்க அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிமாணத்தால் நிறைக்கப்படவும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியங்கள் நமக்கு தெரிந்த காரியம். ஆகிலும் மறுபடியும் கர்த்தர் நிறைவு கூறுகிறான்னு சொன்னால், நாம் கேட்ட நாம் நினைவு கூர்ந்துகிற கர்த்தர் நம் மூலமாய் இதை செய்வேன் இதை முடிப்பேன் என்று சொல்லி நம்முடைய முடிவை குறித்து கர்த்தர் நிறைவேற்ற இருக்கிற காரியத்தை குறித்து நின்றுவிடற்கல்ல, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பின் ஆழம் உயரம் இன்னதென்பதை அறிந்து கொள்ளும்படிக்கும் நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நமக்கு சொல்லப்பட்டது மாதிரி கர்த்தர் வாக்கு தந்தது மாதிரி நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாயிருந்தும் அது ஒன்றும் சேதப்படுத்தாது சொல்லப்பட்டிருக்கிறது போல நமக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாயிருந்து நம்மளை சேதப்படுத்தாமல் கர்த்தர் காத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது உண்மையாக இருந்த போதிலும் நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் நாமத்தை மயப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் வரும் நாட்களில் கர்த்தர் நம்ம எதிர்பார்த்திருக்கிற முடிவை நிறைவேற்றும் நாள் வருகிறது. அல்லேலூயா. அந்த நிறைவேற்றும் நாள் அது முடிந்து அந்த நிறைவேற்று நடந்து முடிந்த பிறகு இது தீமைக்காக நன்மைக்காக தான் ஆண்டவர் செய்திருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நிறைவேறும் போது அந்த எதிர்பார்த்திருக்க காரியத்தை கர்த்தர் செய்து முடிக்கும் போது சும்மா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அடுத்ததாக தேவனுடைய அன்பு என்னதென்பதை உணர்ந்து கொள்ளும்படிக்கு புரிந்து கொள்ளும்படிக்கு நீங்கள் ஓட வேண்டும்.